அக்டோபர் 10 அன்னைக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் வேட்டையன். இந்த ஒரு படத்தோட சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஒரு படத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அமிதாப் பச்சன், அதுக்கப்புறமா ஃபகத் ஃபாசில், ரித்திகா சிங், துஷாரா விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதனாலே வந்துட்டு இந்த படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிளம்பிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் மனசிலாயோ அப்படின்ற ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சாங் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தை பற்றி ஒரு சில தகவல் வந்து நம்ம அனிருத் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு ஒரு ஜெயிலர் மாதிரி வந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஜெயிலர் வந்துட்டு வேற ஒரு ஜானர், அது மாதிரி இந்த வேட்டையின் படம் வந்துட்டு வேற ஒரு ஜானர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு இந்த கூலி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் வந்துட்டு அந்த இடத்துல மனசில் ஸ்டெப் போட்டதில் வந்துட்டு அதுவும் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இந்த படத்தோட ஒரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை வந்துட்டு நம்ம ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை தமிழ்நாட்டு முழுக்க வந்துட்டு எல்லா தேட்டர்லையும் வந்து ரிலீஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டோவில் வந்துட்டு இறங்கியிருக்காங்களாம். மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சு வச்சுட்டு இருக்காங்களாம். இது எல்லாமே வந்துட்டு அக்டோபர் 1 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த படத்தை பார்த்து அந்த நிறுவனம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஜெயிலர் படத்தோட கலெக்ஷனை வந்துட்டு பீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு காஸ்ட் அண்ட் க்ரூவும் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தோட ஒரு கதைக்காலத்தை வந்துட்டு நம்புகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வந்துட்டு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் இருக்கிறாங்க. ஃபகத் ஃபாசில் ஆக்டிங்க்கு வந்துட்டு சொல்ல தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமிதாப் பச்சன் இருக்கிறாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக வந்துட்டு அமையும் அப்படின்ற மாதிரி அந்த நிறுவனம் வந்துட்டு சொல்லியிருந்துருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வரும்போது எந்த ஒரு படமும் வந்துட்டு காம்படிட் பண்ணுறதுக்கு வரல. ஸோ அதனாலே வந்துட்டு ஒரு ஆர்டர் அட்வான்டேஜாக வந்துட்டு இந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு இருக்குது. கங்குவா படம் வந்துட்டு அக்டோபர் 10 அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமாக எடுத்ததுனால நாங்கள் சோலாவாகவே வந்துட்டு வந்துக்கிறோம், நாங்கள் வந்துட்டு பெரிய ஆளுக்கு வழி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக வந்து நம்ம சூர்யா சார் வந்து ஒதுங்கிக்கிட்டதுனால இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வேட்டையன் வந்து தனியாக தான் வந்துட்டு வருது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.